ச்சே, என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியலை, எல்லாமே தோல்வி தான். லவ் செட் ஆகலை, எங்கேயும் மரியாதை இல்லை, நல்ல ஜாப் இல்லை, வீட்லேயே வெட்டியாக இருக்கேன், என்னால் நான் நினச்சது ஆகவே முடியலை. இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்குள்ளே இருக்க அந்த கெட்ட மனசு தான். பேசாமல் அதுக்கிட்டே ஐடியா கேட்கலாமா? சரி, அந்த மனசை கூப்பிடலாம், அவன்கிட்டயே ஐடியா கேட்போம். அவன் எனக்குள்ளே தானே இருக்கான், மேபி அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவான். சரி, அவனை கூப்பிடுவோம். வந்துட்டியா? நீ தானே என்னோட கெட்ட மனசு? ஆமா, நான் தான். எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீ ஏன் என்னை எப்போ பார்த்தாலும் என்னை கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருக்க? எதுக்கு என்னை தப்பான விஷயம் பண்ணுறதுக்கு மட்டும் தூண்டி விடுற? ஏன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிற? உனக்கு என்ன தான் வேணும்? என்னப்பா எல்லா பழியும் என் மேல போடுற? சரி, எல்லா தப்பும் நான் பண்ணதாவே இருக்கட்டுமே. நீ உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீ என்ன பண்ண? அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தியா? ஏதாவது கஷ்டப்பட்டியா? இல்லையே. என் பேச்சை கேட்டு ஜாலியா சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு ஜாலியா தானே இருக்க. நீ எப்போ நல்ல மனசு சொல்றதை கேட்காம என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ என் கண்ட்ரோலுக்கு வந்துட்ட. என்னோட வேலையே உன்னை கெடுக்கிறது தான். அப்படிதான் என்ன படைக்கப்பட்டிருக்கு. உன்னை தப்பு பண்ண வச்சாதான் எனக்கு தீனி கிடைக்கும். அப்படிதான் என்ன படைக்கப்பட்டிருக்கு. சரி, நான் என்ன பண்ணணும்? நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியலை. ஏன்னா உன்னை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. என்னையே அறியாமல் உன் பேச்சை நான் கேட்க ஆரம்பிச்சிடறேன். உனக்கு நான் அடிமையாயிடுறேன். நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏதாவது ஐடியா சொல்லு. சரி, நீ நல்லா வாழ்றதுக்கு நானே உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சனா ஃபர்ஸ்ட் நீ என் பேச்ச காது கொடுத்து கேட்கவே கூடாது. நெக்ஸ்ட் எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் நீ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நீ மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்கிறது எனக்கு பிடிக்காது, நீ ஒர்க் அவுட் பண்றது எனக்கு பிடிக்காது, நீ டயட் ஃபாலோ பண்றது எனக்கு பிடிக்காது, முக்கியமா நீ மெடிடேஷன் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் நீ அதிகமா பண்ணா நான் உன் கண்ட்ரோலுக்கு வரா மாதிரி ஆகிடும். இதுலயும் நோஃபேப்னு ஒன்று இருக்கு, அதை நீ ரொம்ப மாசம் ஃபாலோ பண்ணனா நான் அவ்வளோதான் காலி. அதனால நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் நீ அதிகமா பண்ணணும். எனக்கு மெடிடேஷன் பிடிக்காதா? நீ மெடிடேஷன் பண்ணணும். நீ ஜிம்முக்கு போறது எனக்கு பிடிக்காதா? நீ ஜிம்முக்கு போகணும். இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் நீ கண்டினியூஸா பண்ணணும். நான் உன்னை டைவர்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருக்கேன், என் படைப்பே அப்படிதான், என் வேலையே உனக்கு எடுக்கிறது தான். ஆனா நீ டைவர்ட் ஆகாம நல்ல விஷயத்த மட்டும் பண்ணணும். என்னை எதிர்த்து நீ போராடணும். நீ இப்படியே நல்ல விஷயம் மட்டும் பண்ணிட்டு இருந்தனா இது உனக்கு ஒரு கட்டத்துல ஹேபிட்ஸா மாறும். அப்புறம் அதுவே லைஃப் ஸ்டைலா மாறும். அப்படி ஆயிடுச்சுன்னா நானே உன் காலுக்கு கீழே வந்து நான் உனக்கு சரண்டர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன் பேச்சை கேட்பேன். உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்போ என்னை கண்ட்ரோல் பண்ணி உன் பேச்சை நான் கேட்கறனோ அப்பவே நீ சாதிச்சுட்டேன்னு அர்த்தம். நீ உன் லைஃப்ல எங்கேயோ போயிட்டேன்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் தான் மனசை ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னேறானோ அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவனும் இந்த உலகத்தையே ஜெயிப்பான். ஆனா நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் உன்னை நல்ல விஷயம் பண்ண விட மாட்டேன். உன்னால முடிஞ்சா நீ ஜெயிச்சுக்கோ. என்னதான் நான் உனக்கு இது சொன்னாலும் டெசிஷன் முடிவெடுக்கிறது உன் கையில தான் இருக்கு. பவர்ஃபுல்லான ஆயுதமே உன்கிட்ட தான் இருக்கு. அந்த பவர்ஃபுல்லான ஆயுதம் என்னன்னா முடிவெடுக்கிறது. நீ நிறைய விஷயம் நீ பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் தான் உன்னை பண்ண வைக்கிறேன். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பவர்ஃபுல்லான முடிவெடுக்கிற ஆயுதம் உன்கிட்ட இருக்கு. ஆனா இதெல்லாம் இருந்தும் நீ எனக்கு அடிமையா இருக்கனா அது உனக்கு தான் அசிங்கம். உன்னால முடிஞ்சா நீ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா. நான் உன்னை கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்க தான் பார்ப்பேன், ஏன்னா என் வேலை தான். ஆனா உன்னால முடிஞ்சா நீ வெளியே வா. என் பேச்சை மீறி நல்ல விஷயம் பண்ணு. எனக்கு பிடிக்காததெல்லாம் உன்னால முடிஞ்சா செய். கண்டிப்பா நீ வாழ்க்கையில முன்னேறுவ. ஐடியாவா நான் சொல்லிட்டேன், பட் உன்னால முடியுமா? அதுதான் இங்க கேள்வி. உன்னால முடியும்னா நீ கீழே கமெண்ட் பண்ணு, என்னால முடியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நீ ஸ்டார்ட் பண்ணு. இப்போ நான் சேல் பண்ணுற அந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம். பான். இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு, வயது முதியவர்கள் படம், அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி ஞாபகம் தான் வரும். இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும். இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆன்ட்டினா என்ன? நம்ம எல்லாரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்கள, அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் இப்போது இந்த ஆன்ட்டின்ற வார்த்தையே ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான், இது மூலிமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆன்ட்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான்.
ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க. பாவம், அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃபு, அவங்க நமக்கு அக்கா மாதிரி, இல்லைனா தங்கச்சி மாதிரி, இல்லைனா அம்மா மாதிரி. அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம். பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான். இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும். அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்டெப் மாம், ஆன்டீஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க. நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். நிறைய பேர் இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க, உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் 9360644713. இந்த ஜிபேவோட நேம் அரவிந்த் சூர்யா. இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 197 ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் 9360644713. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம். அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும். இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும்.